வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது நரிப்பயிறு. இந்த நரிப்பயிறு பார்க்குறதுக்கு பச்சை பயிறு மாதிரியே இருக்கும். ஆனால் இது கலர் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். 1/4 கிலோ நரிப்பயிறு தூசியெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்தா போதும், ரொம்ப கருப்பாகக்கூடாது. சுவைக்கு தகுந்த மாதிரி கருப்பட்டி எடுத்துக்கலாம். 1/4 கிலோவுக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன். தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கருப்பட்டியை தட்டி வச்சுக்கலாம். கருப்பட்டியை தட்டினதுக்கு அடுத்தது மிக்சியில் நல்லா ஆறின நரிப்பயிரை போட்டு பாதியாக அரைச்சி எடுத்துட்டு அது கூட தட்டி வச்ச கருப்பட்டியும் அதில் போட்டுட்டு மறுபடியும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். திரியாக இருந்தால் நல்லா இருக்காது, நைஸாக அரைக்கணும். இந்த நரிப்பயிரை உபயோகப்படுத்தி ரசம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நரிப்பயிறு கடைசலும் நல்லாயிருக்கும். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வாணலியை வச்சு சிறு சிறு உருண்டைகளாக இந்த பயிரை உருட்டணும். அதுக்கு தகுந்த அளவு நெய் ஊற்றி நல்லா நெய் சுட்டதும் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். அடுத்தது வாணலியை அடுப்பில் இருந்து இறக்கி அரைத்து வச்சுருந்த நரிப்பயிறு மாவை இதில் போட்டு நல்லா கலக்கணும். கலக்கும்போது முந்திரி பருப்பு ஒவ்வொரு உருண்டைக்கும் வர மாதிரி வச்சு சாப்பிட வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறும் உருண்டையாக சாப்பிட்டா அவ்வளோவா நல்லா இருக்காது. முந்திரி பருப்பு இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வெறும் உருண்டையும் விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரியும் உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகள்லாம் இந்த மாதிரி உருட்டிக்கலாம். மிகவும் சத்தான, சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற சத்தான உருண்டை இது. நன்றி, வணக்கம்.